இந்த ஸ்பைசி சிக்கனை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. சிக்கன் பிடிக்காதவங்க கூட இது போல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை நீங்க சாப்பிடலாம். ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச 2 தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சதும் கொஞ்சம் தேங்காய் பால் இதோட சேர்த்து லோ ஃப்ளேம்ல இதை மூடி வச்சிடுங்க. எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இறக்கிக்கோங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.